ஜெய் சச்சிதானந்தா. உங்க எல்லாரோட மனசுலையும் குடிகொண்டிருக்கிற பரமாத்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் வணக்கங்கள் வணக்கங்கள். இன்னைக்கு நாம புருஷன் மனைவிக்குள்ள இருக்கிற தெய்வீக உறவை பத்தி கொஞ்சம் பேச போறோம். அதுவும் எஸ்பெஷலி புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் வர சின்ன சின்ன சண்டைகள், இது சாப்பாட்டு டயத்துல தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு மனைவியோட பாதி வாழ்க்கை சமையல் பண்ணுறதுலையே போயிடுது. மார்னிங் பொழுது விடிஞ்சதுலேருந்து அதுக்கப்புறம் எழுந்து டீ போடுறது, டிஃபன் செய்யறது, வீட்டு வேலை செய்யறது, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, மத்தியானத்தில் பசங்களுக்காக புருஷனுக்காக சமையல் செய்யறது, சாயங்காலம் 4 மணிக்கு டீ ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ராத்திரி டின்னர். அதை தவிர அப்பப்போ புருஷனுக்கோ இல்லை பசங்களுக்கோ நடுவில் எப்பாவது பசிச்சதுன்னு சொன்னால் அப்போ டிஃபன் ஏதாவது பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணுறதுலையே ஒரு நாள் முழுக்க போயிடுது. காலையில் பொழுது விடிஞ்சதும் எழுந்து சமையல் அறைக்கு போனால் மத்தியானம் சாயங்காலத்துக்கு ராத்திரிக்குன்னு இப்படி ஏதாவது வேலை பண்ணுறது, அவளுக்கு நாள் முழுக்க கிச்சன்லேயே டைம் பாஸ் ஆகிடுது. இவ்வளோ வேலைகளை செஞ்சோம். ஒருவேளை புருஷன் சாப்பாட்டு டேபிளில் கத்தி பேசினா, டால் என்ன இப்படி இருக்கு, ஏன் இவ்வளவு உப்பு போட்டிருக்க, உங்கள் அம்மா உனக்கு ஒன்றுமே கற்றுக் கொடுக்கல, எனக்குன்னு நீ எப்படி தான் வந்து வாச்சியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பாடுனா எனக்கு உயிரோ அந்த அளவுக்கு சாப்பாடை நீ கெடுத்து வச்சிருக்க, பாவம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மனசார கஷ்டப்பட்டு சின்சியராக கஷ்டப்படுறா, அவளை போய் பழி பேசினா அவளுக்கு எவ்வளவு துக்கமாக இருக்குன்னு சொல்லுங்க. அவள் ஒன்று தெரிஞ்சு அப்படி பண்ணலையே. அவள் அன்பா நல்ல பாவனையோட மனசார தானே பண்ணியிருக்கா. எந்த ஒரு பொண்ணும் தன்னோட பையனுக்கோ புருஷனுக்கோ சமையல் நல்லா இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டா. எல்லா பெண்களும் தன்னோட புருஷனுக்கும் பசங்களுக்கும் அன்பா மனசார சமையல் பண்ணி தான் போடணும்னு நினைப்பா. ஆனால் என்னமோ நம்மளுடைய தலையெழுத்து சில சமயம் தட்டில் வந்து விழுறது, உப்பு அதிகமாக இருக்கிற டால் தான் வந்து விழும், காரம் அதிகமாக இருக்கும். நம்ம தட்டில் என்ன வந்திருக்கோ அது நம்மளுடைய கணக்குப்படி தான் சரியாக வந்திருக்கு, நமக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிறது கரெக்டு கிடச்சிருக்கு, இதுதான் நியமம். இந்த மாதிரி நினச்சி நீங்கள் அமைதியாக சாப்பாடை சாப்பிட்லாம் இல்லையா? இல்லைன்னாலும் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், பசியோடு இருக்க முடியாது இல்லையா? எதுக்கு கத்தணும்? போட்டிருக்கிற சாப்பாட்டை நீங்கள் நல்லபடியாக சாப்பிட வேண்டியது தானே. தாதா பகவானோட வாழ்க்கையில் நடந்த அழகான நிகழ்ச்சிகளில் ஒன்று, அவர் எப்பவும் சாப்பாடு டயத்தில் அவரோட பொண்டாட்டியை எதுவுமே சொல்ல மாட்டார், பேசாமல் சாப்பிட்டுட்டு அவர் வந்துடுவார். அவர் சொல்கிறது இதுதான். அவருடைய கல்யாணம் 15வது வயசில் நடந்துருச்சு. மனைவிக்கு 12-13 வயசு தான் இருக்கும். ஆரம்பத்தில் லௌகீக வாழ்க்கையில் அவங்களுக்குள்ள சண்டைகள் இருக்கத்தான் செஞ்சுது, சாப்பாட்டை பற்றியும் எல்லா விஷயத்தை பற்றியும். அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே தன்னோட தவறுதான்னு தெரிஞ்சது. மனைவி எந்த காரியம் செஞ்சாலும் நமக்கு இருக்கிற கணக்கு படி தான் செய்கிற, வாழ்க்கையில் நமக்கு என்ன நடந்தாலும் அது நியாயமானது தான்னு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் இதில் கத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இவர் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் கரெக்டான சரியான வழியில் தான் அவர் நடந்தார். பொண்டாட்டி கூட சின்ன சின்ன சண்டைகளையும் அவர் நிறுத்திட்டார், குரலை ஒசத்தி பேசுறதையும் நிறுத்திட்டாரு. எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எது எப்படி நடந்தாலும் அதையே அவர் ஏற்றுக்கிட்டாரு. இதனால் வீட்டில் நல்ல அமைதி இருந்துகிட்டு இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் எந்த மன பேதங்களோ சண்டையோ சச்சரவோ எதுவுமே கிடையாது. சாப்பாட்டு டயத்துலேயும் அவர் சொல்கிறதே இதுதான். ஒருவேளை நம்மளோட சாப்பாட்டில் உப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நமக்கு தெரியுமே, நம்ம மனைவி அவளுக்குன்னு சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு தெரியும் இல்லையா, டாலில் உப்பு அதிகம்னு தெரியும். அதுக்கப்புறம் இது சும்மா சொல்லி காட்டுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? உப்பு அதிகம் உப்பு அதிகம், நான் என்ன சைன்போர்டா? நான் யாரோட சைன்போர்டாகவும் இருக்க விரும்பலை. அவளுக்கே இது தானாக தெரிய வரும். இல்லை நாம் இந்த மாதிரி பஜனை பாடிக்கிட்டே இருக்கணுமா, உப்பு அதிகம் உப்பு அதிகம் உப்பு அதிகம்னு இந்த வகையில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இது எல்லாத்தையும் நாம் நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. புருஷன்தான்
அவர் எப்பவும் சொல்கிறது இதுதான், டாலில் கொஞ்சம் உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா நான் பாட்டுக்கு என் வகையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவேன். சப்போஸ் பொண்டாட்டி பொரியல் கொண்டு வரவோ இல்லை ரொட்டி கொண்டு வரவோ சமையல் உள்ளே போனான்னு சொன்னால் அப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்து டாலில் விட்டு கிளறி அதை சாப்பிட்டுக்குவேன். அப்போ அந்த உப்பு நம்மளுக்கு சால்வான மாதிரி சால்வ் ஆகிடும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கரெக்டு. சப்போஸ் பொண்டாட்டி தண்ணி விடுறதை பார்த்துட்டாள்னா, என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டாலை தண்ணி விடுறீங்களா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி செய்யறதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அதனால தான் நான் அவளுக்கு புரிய வச்சுட்டு சொல்லுவேன், ஏம்மா இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் டீ போடும்போது டீ பொடி அதிகமாயிட்டா தண்ணி விடுறது கிடையாதா, அதனால் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது, நீ ஏன் கவலைப்படுற, என்னோட தட்டில் தான் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன், இதனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒன்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாமே சரியாக தான் இருக்குது. இந்த வகையில் தான் அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவார். சப்போஸ் ஏதாவது ஒரு ஐட்டமில் அதிகமாக மிளகாய் பொடி போட்டுட்டாருன்னா அப்போ ஏதாவது ஸ்வீட் டிஷ் இருந்தால் அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவார், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவார். எப்பவும் இப்படித்தான். அப்புறம் என்ன சொல்வாருன்னா, பொரியல் மட்டும் எப்போவும், அதுவும் அந்த பசலைக்கீரையில் அது எந்த ஒரு வகை பொரியல் என் தட்டில் போட்டாலும் சரி அதில் உப்பு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். பொரியலில் உப்பு சில சமயம் அதிகமாகிறது சகஜம்தானே, அதாவது அதிகமாக இருக்கும். எப்போவுமே எதுவுமே சொல்ல மாட்டார், அவர் சாப்பிட்டுடுவார். இந்த வகையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவார். யாருக்கும் இதை பற்றி வெளியில் தெரியவே வராது. ஏன், அவங்களுக்கு எவ்வளவு துக்கமாக இருக்கும், வெளியில் எதுவுமே தெரியக்கூடாது. அடுத்தவங்களுக்கு தாதாஜிக்கு இந்த சமையல் பிடிச்சதா பிடிக்கலையாங்கிறதெல்லாம் வெளியில் தெரியக்கூடாது. தெரிஞ்சால் அவ்வளவும் துக்கமாக இருக்கும். பேசாமல் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுடுவார். இதனால் அடுத்தவங்களுக்கு சமையல் நல்லா இருந்ததா இல்லையான்னு கூட தெரிய வராது. அவள் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கே அது தெரிய வரும். தெரியறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இந்த வகையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவார். எப்போவாவது டீ வந்ததுன்னா சர்க்கரை போடாமல் அப்போவும் எதுவும் அவர் சொல்ல மாட்டார். ஒரு கம்ப்ளைண்ட் கூட கிடையாது, இன்றைக்கி நீ டீ போட்ட டீயில் சர்க்கரை இல்லை, ஏன் இப்படி செஞ்ச, அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டார். எப்படி வந்ததோ அதை அப்படியே அவர் குடிச்சிடுவார். உள்ளேருந்து பாவனையால் அவர் சர்க்கரையை போட்டுக்குவார். உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கணும், இன்றைக்கி டீயில் சர்க்கரை அதிகமாக இருக்குது, அதிகம் போட்டுட்டாங்கங்கிறது தான் அது. டீ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குதுன்னு ஒரு மெக்கானிக்கல் எண்ணத்தை வளர்த்துக்கணும். அப்படியே அதை வளர்த்துக்கிட்டு அப்படியே குடிச்சிடுவார். எனக்கு டீ ஸ்வீட்டாக இருந்துச்சு, வேறு எதுவும் சொல்ல மாட்டார். அடுத்த நாள் டீ போடும்போது யாராவது அவங்கக்கிட்ட சர்க்கரை போடலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அடுத்த நாள் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த வகையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவார். சப்போஸ் அவருக்கு உடம்புக்கு ஏதாவது டாக்டர் கசப்பு மருந்து ஏதாவது குடிங்கன்னு சொன்னால் அவர் ரொம்ப சாதாரணமாக குடிப்பார். ஒரு பையன் அவர் முன்னால் உட்காந்து கசப்பு மருந்து நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் தாதாஜி அவங்ககிட்ட ஏன் குடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன் எனக்கு பிடிக்கலன்னா, அதுக்கு தாதாஜி எத்தனைக்கு எத்தனை நீ மருந்து வேண்டாங்கிறியோ அந்தளவுக்கு உனக்கு வியாதி அதிகமாக வந்துடும், அதை பாசமாக குடிச்சிரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, அதாவது நம்ம வீட்டில் நம்ம எப்படி காஃபி சாப்பிட்றோமோ அதே மாதிரி அதை சாப்பிட்டுடு அப்படின்னாரு. அந்த பையன் என்ன பண்ணான், இவர் ஒரு ரொட்டியை கொண்டு வர சொன்னார். அந்த மருந்தை டீ மாதிரி அவர் குடித்து காட்டினார். அதாவது கொஞ்சம் மருந்தை டீ மாதிரி நினச்சி குடிக்க சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ரொட்டியும் அவர் சாப்பிட்டாரு. அதே மாதிரி இன்னொரு தடவை மருந்து சாப்பிட்டாரு, ஒரு தடவை ரொட்டி சாப்பிட்டாரு. இந்த மாதிரி டீயையும் பிஸ்கட்டையும் நாம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுன்னு சொல்லி காட்டி அந்த பையனையும் அவர் சாப்பிட வச்சார். இதை பார்த்து தான் அந்த பையனுக்கு இதுதான் நம்மளோட வீக்னஸ்ன்னு புரிய ஆரம்பிச்சுது. அது நல்லா இல்லை, இதை சாப்பிட முடியாது, இது ரொம்ப நல்லா இருக்குது, இதெல்லாம் நம்மளுடைய வீக்னஸ் தான். எது வந்ததோ அதை நம்ம சாப்பிட்ணுங்கிற ஒரு திடமான முடிவு இருக்கணும் இல்லையா, அது ரொம்ப நமக்கு அவசியம். இது எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் இருந்தது தான். அவரோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் அவர் அடுத்தவங்களுக்கு தான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தார். சும்மா சொல்கிறதுனால யாருமே திருந்துட போகிறது கிடையாது, பார்த்து தானே அவங்கவுங்க திருந்துறாங்க. அவரோட வாழ்க்கையில் நமக்கு இதெல்லாம் பார்க்க முடியுது. சாப்பிட்ற விஷயத்தில் வேறு எந்த விஷயத்துலையும் சரி அவர் எப்போவுமே சண்டை போட்டது கிடையாது, கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. அதாவது
புருஷன் பேசாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாருன்னா அப்போ அந்த பொண்டாட்டிக்கு புருஷன் ஒரு தெய்வம் மாதிரிங்கிறது தெரியும். நீங்களாம் தெய்வமாகணும்னா அது அந்தளவுக்கு ஈஸி. நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம். சாப்பிடும்போது பேசாமல் சாப்பிட்டுட்டாலே போதும். அதாவது எது இருக்கோ அதை. பொண்டாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவள் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு அதை போய் நீங்கள் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னால் அப்போ அவங்களுடைய மனசு உடஞ்சி போயிடும், அவங்களோட உற்சாகம் உடஞ்சி போயிடும். அதனால நீங்கள் அன்பாக சாப்பிடுங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். எத்தனையோ புருஷன்மார்கள் இப்படியும் இருக்காங்க. ஓஹோ, நல்லாவும் சாப்பிடவும் செய்வாங்க, கூட பொண்டாட்டியை ஏதாவது சொல்லவும் சொல்லுவாங்க. ஒரு சகோதரர் இருந்தார், அவர் சத்சங்கத்துக்கு வருவார். அவர் கூட மனைவியும் பசங்களும் வருவாங்க. அந்த புருஷன் ரொம்ப கண்டிப்புக்காரர்னு கூட சொல்லலாம். பொண்டாட்டியை எல்லா விஷயத்துலேயும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் திட்டுவார், வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவர் திட்டிக்கிட்டு இருப்பார். பாவம் பொண்டாட்டி ரொம்ப அவர் சாஃப்டாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மூச்சு கூட அவங்க ஹஸ்பண்டுக்கு பயப்படாமல் விட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு மைண்டில் டென்ஷன் வந்துருச்சு. சாப்பாட்டு டேபிளில் வந்து ஹஸ்பண்ட் உட்காந்த உடனே அந்த பொண்டாட்டி பயப்படுறதுக்கு அளவே இருக்காது. இவர் இப்போ என்ன சொல்லுவாரோ என்ன செய்வாரோ யாருக்கு தெரியும். நல்லா இருந்தாலும் அப்போவும் ஏதாவது அவர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். இன்னும் சொல்லணுன்னா இந்த புருஷன் பொண்டாட்டியை ஏதாவது அவர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். நீ என்ன பண்ணுற, நீ வந்து என்னை கவனிக்கவே மாட்டேங்கிற, உனக்கு என்னை பற்றின கவலையே கிடையாது, நாள் முழுக்க உன் கவனமெல்லாம் பசங்க மேலேயே தான் இருக்குது, பசங்க எவ்வளோ நல்லா பார்த்துக்கிற, என்னை மட்டும் கொஞ்சம் கூட கவனிக்கிறதே இல்லை, என்னோடய சாப்பாட்டில் கூட கவனமே இல்லை, பசங்களுக்காக நீ என்னென்னவோ பண்ணி போடுற. ஆக்சுவலாக பாவம் அவள் எல்லாருக்கும் ஒரே வகையில் தான் எல்லாருக்கும் பண்ணுறா. ஆனால் இவர் தான் ஏதாவது சொல்கிறாரு. அந்த பொண்டாட்டி மனசு எவ்வளவு காயப்படும். ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொண்டாட்டி புருஷங்கிட்ட எதுக்காக பயப்படணும்? பயத்தினால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிடுமா சொல்லுங்கள்? இல்லை, இன்னும் அவர் பயமுறுத்திக்கிட்டே தான் இருப்பார். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பயப்படுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ புருஷன்மார்கள் பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயப்படவே செய்யாதீங்க, பாசமாக செய்யுங்க. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அவரை கூப்பிட்டு நீங்கள் சமாதானம் பண்ணிக்கங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க. புருஷன் நான் நல்லவர்னு தான் சொல்கிறேன். எந்த ஒரு புருஷனும் 10 முறை அவரோட ரூமுக்கு போய் வாமா வாமான்னு சொல்ல வேண்டி அவளை கூப்பிட வேண்டியதாக இருக்குது. சாப்பிட வாங்க, எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, அப்போவும் அவர் கேட்க மாட்டார். வேண்டாம், எனக்கு பசியே எடுக்கலை, நீங்கள் எல்லோரும் போய் சாப்பிடுங்க, நான் இல்லைன்னா நீங்கள்லாம் சாப்பிடாமையே இருக்க போகிறீங்க, போங்க போய் சாப்பிட்டுக்கோங்க, என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஆட்டம் போடுவாங்க. பாவம் வீட்டில் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, அவரை விட்டுட்டு யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க ரொம்ப போல்டாக இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னோட வாரத்தில் 4 நாள் வீட்டில் இருப்பார், சாப்பாட்டுக்கு வரவே மாட்டார், அதனால் நான் எப்படி பசியோடு இருக்க முடியும்? அவர் பாட்டுக்கு ஜாலியாக வெளியிலலாம் சுற்றிக்கிட்டு இருப்பார், நிறைய பால் வேற குடிச்சிக்கிட்டு இருப்பார், இதனால் அவருக்கு வயிறு ரொம்பிடுது. ஆனால் எனக்கு 4 டைம் சாப்பாடு வேணும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன், என்னால் பசியோடு இருக்க முடியாது. நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன், அவர் எங்கே வேணுனாலும் சுற்றட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும், ஆனால் நான் சாப்பிடாம இருக்கவே மாட்டேன். உங்களோட இஷ்டம்னு நான் சொல்லிடுவேன். சாப்பிட வேண்டான்னு சாப்பிடாதீங்க, நான் நிச்சயமாக சாப்பிடுவேன். நல்ல இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிட்டு நானும் பையனை உட்காந்துட்டு சாப்பிடுவோம். தினம் இந்த மாதிரி தானான்னு அவள் கவலைப்பட்டு பட்னி எதுக்காக கிடக்கணும்? அதனால் அவருக்கு வேணும்னா சாப்பிட்டுக்கிட்டோம், வேண்டான்னா வேண்டாம். இதனால் எனக்கு என்ன வந்தது சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் நான் எந்த குறையும் வைக்கவே மாட்டேன். எத்தனைக்கு எத்தனை நீங்கள் பயப்படுறீங்களோ அத்தனைக்கு அத்தனை இன்னும் அவங்க பயமுறுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த சைக்காலஜிக்கல் எண்ணம் அவங்களுக்குள்ள ஃபிட் ஆகிடுது. இதுதான் எங்ககிட்ட இருக்கிற ஆயுதம், இதை வச்சு தான் நான் என் பொண்டாட்டிக்கிட்ட அவளை என் இஷ்டப்படி ஆட வைப்பேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அதிகமாக திட்டினா அவங்க பயப்படுவாங்க இல்லையா, இந்த பயத்துலேயே அவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் செய்வாங்க. இந்த மாதிரி பயந்து நடுங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சகோதரி என்னை பார்க்க வருவாங்க. அவங்க நிறையா படித்தவங்க, அவங்க புருஷனும் பெரிய படிப்பு படித்தவர், உயர்ந்த குடும்பத்திலேருந்து வந்தவர் தான், ரொம்ப அறிவாளி.
கல்யாணம் ஆன முதல் நாள்லேருந்தே பொண்டாட்டியை பயமுறுத்தி பயமுறுத்தி வச்சுருந்தார் அவர். அதாவது, நான் தான் தலைவன், வீட்டில் நான் என்ன சொல்கிறேனோ அதுபடி தான் நடக்கணும், நான் தான் ஹஸ்பண்ட், நீ ஒய்ஃப், அதனால நான் சொல்கிறபடி தான் நீ நடந்துக்கணும் அப்படின்னு மிரட்டி வச்சுருந்தார். பாவம் பயந்து நடுங்கி அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கும் இதே தான், பசங்க சொல்கிறபடி தான் பொண்டாட்டியும் செய்யணும், இந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நடுங்கி போய் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. எப்போவும் ஏதாவது சொன்னாங்கன்னா, இல்லை பொண்டாட்டிக்கிட்ட நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் நீ பண்ணணும் அப்படிம்பாரு. அவள் பாவம், இல்லை ஏதாவது கஷ்டம்னு சொல்லிட்டேன்னா, வேண்டாம் நான் எதுவும் கேட்கறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லிடுவார். நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் நீ செஞ்சாகணும், நான் எப்போ சொல்கிறேனோ அதைத்தான் நீ செஞ்சாகணும், அந்த மாதிரி செய்யலைன்னுட்டா தெரிஞ்சுதா. பாவம் இவங்க பயந்து அப்படியே நடுங்குவாங்க, டப்பு டப்புன்னு அடிச்சுக்கும் மனசு. அவர் நம்மளை என்ன பண்ணுவார். அதனால சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அப்படியே செஞ்சிடுறேன். கல்யாணம் ஆகி 15 வருஷமாச்சு, இருந்தாலும் இந்த டைலாக்கை ஒரு நாளைக்கு 2 தடவை நான் கேட்க வேண்டியதாக இருக்குது. அதாவது, மேட்ரு நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டா போதும், ஏன் முடியாது, நீ பண்ணாமல் இருந்துட்ட அப்படின்னு வேணா நீ சொல்லிக்கோன்னு சொல்லுவார். அப்போ பாவம் அவங்க உடம்பெல்லாம் அப்படியே தண்ணியாக ஊற்றி பயத்தில் பதில் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அப்படியே செஞ்சிடுறேன். 15 வருஷம் இந்த டென்ஷன்லேயே விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு முறை சத்சங்கத்தில் ஒரு சகோதரியை அவங்க பார்த்தாங்க. ரொம்ப ஷார்ப்பான லேடி, லாயர், அவங்க பேச்சில் சரியான ஆள். இவங்க மனசில் இருந்ததை அவங்க கிட்ட சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க, வக்கீல். அவங்க கிட்ட என் புருஷன் இந்த மாதிரி பயமுறுத்துறா, நான் எப்படி வாழறதுனே தெரியல. இந்த வக்கீல் இந்த சகோதரி கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இதை பாருமா, நீ இந்த மாதிரி பயந்து நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் பயந்து நடுங்கிற? புருஷன் இருந்தால் என்ன ஆயிடுச்சு? நான் ஒன்றும் அடிமை இல்லையே, நீங்கள் என்ன என் மார்க்கெட்டில் காசு கொடுத்தா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அந்த சகோதரி உங்களுக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தாங்க. வக்கீல் இல்லையே, அதனால் நிறைய தைரியம் கொடுத்தாங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட போய் நான் என்ன செய்யறது, புருஷங்கிற வார்த்தையை கேட்டாலே பயம் வந்துடுது. அந்த மாதிரி பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒரு தடவை கொஞ்சம் தைரியமாக பேசு. அவர் உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறபடி நீ செய்யலைன்னு வச்சுக்கோன்னு சொன்னால், ஒரு தடவை நீ தைரியமாக பதில் சொல்லு. என்ன பண்ணுவீங்கன்னு கேளு. இந்த மாதிரி ஒரு தடவை நீ பேசு. உடனே ஐயையோ, நான் என் புருஷங்கிட்ட இந்த மாதிரிலாம் எப்படி பேசுறதுன்னாங்க. அவர் என்னை அடிக்க ஆரம்பிச்சிருவார். உடனே நான் வக்கீல் இல்லையா, நான் பார்த்துக்கிறேன்னாங்க. ஒரு தடவை பேசு. உடனே ஆமாம், இந்த மாதிரி பேசி தான் ஆகணும்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அதனால பாவம் என்ன பண்ணினாங்கன்னா, வீட்டில் இருக்கும்போது தைரியத்தோடு போய் பகவானே எனக்கு சக்தி கொடுன்னு கேட்டாங்க. ஒரு தடவை அவர்கிட்ட கேட்குறதுக்கே சக்தியை கொடுன்னு கேட்குறாங்க. அடுத்த நாள் அவர் காலையில் வழக்கம் போல் கத்த ஆரம்பித்தார். சீக்கிரம் சமையல் பண்ணு, சீக்கிரமாக பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பு, அவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இன்றைக்கி ஏன் இவ்வளோ லேட் பண்ணுற, உனக்கு என்ன கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, பசங்க ட்ரெஸ்ஸு போடாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. உடனே செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன் பதில் சொல்கிறாங்க. அட எதிர்த்து பேசுறியா, முதல்ல பசங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாட்டி விடு, நீ பண்ணலைன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த பொண்டாட்டி புருஷன் முன்னாடி வந்து நின்று சொல்கிறா, ஸோ அப்போ என்ன நீங்கள் பண்ணுவீங்க? கண்ணை முழிச்சு பார்த்து அந்த பொண்டாட்டி வாழ்க்கையில் முதல் முறையில் அவரை பார்த்து பேசுகிறார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த புருஷன் ரொம்ப அமைதியாக சொன்னார், ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு நானே பார்த்துக்கிறேன். அன்னிலேருந்து அந்த மிரட்டுற வழக்கம் அப்படியே நின்று போயிடுச்சு. இப்போல்லாம் அந்த ஹஸ்பண்ட் பசங்களுக்கு அவரே ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறாரு, ஸ்கூல் பஸ்ஸில் உட்காத்தி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் அந்த மிரட்டுறத வேலையே பொண்டாட்டிக்கிட்ட காட்டுறதே கிடையாது. இந்த மிரட்டல் வேலை இனிமேல் சரிப்படாதுன்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஏதாவது பண்ணித்தானே ஆகணும், எத்தனை நாளைக்கு விட்டு வைப்பீங்க? அது சரி பண்ண ஒரு வழி வேணும் இல்லையா? இவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்நேகிதி அமைஞ்சதுனால ப்ராப்ளம் நல்ல வழியில் சால்வ் ஆகிடுச்சு. அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாகவும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பாசமாக தான் இருந்தாங்க. நடுவில் இந்த மிரட்டல் வேலையும் கொஞ்சம் முடிஞ்சு போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வித்தையை கற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஒரு புருஷன் என்கிட்ட சொன்னார், என்னை பார்க்க வந்தவர், என்னோடய மனைவி கொஞ்சம் கூட நல்லாவே சமையல் பண்ணுறது கிடையாது,
ஆனால் நான் சாப்பாட்டு பிரியன். எனக்கு டெய்லி விதவிதமான ஃபுட்டு, வகை வகையான ஃபுட்டு வேணும். எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. பொண்டாட்டிக்கிட்ட நான் தினமும் சொல்கிறேன், நல்ல சமையல் பண்ணுன்ற. உன்னோட சமையல் எந்த விதமான ஒரு டேஸ்ட்டும் இல்லாமையே இருக்குது. சில சமயம் காரம் அதிகமாக இருக்குது, சில சமயம் உப்பு அதிகமாக இருக்குது, சில சமயம் சர்க்கரை அதிகமாக இருக்குது. என்ன செய்கிறது? எத்தனைக்கு எத்தனை எனக்கு சாப்பாடு பிடிக்குமோ அத்தனைக்கு எத்தனை அவளுக்கு சமையலே நல்லா பண்ண தெரியல. அவள் பண்ணுற சமையலை வாயில் வைக்க முடியல. எத்தனையோ முறை நானே பட்னியாகவே இருந்திருக்கேன். சப்போஸ் எங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்துட்டாலோ இல்லை பார்ட்டி ஏதாவது இருந்தால் அவரே எல்லாத்தையும் பண்ணி வச்சிருவார். பொண்டாடிக்கிட்ட நீ பண்ணால் சாப்பிட வராது அப்படின்னு சொல்லிடுவார். என்னோட மானத்தை நீ ஒரேடியாக வாங்கிடுவா, அதனால் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாள் அவர்கிட்ட உங்கள் பொண்டாட்டி கொஞ்சம் நல்லா சமைச்சிருக்காங்க அப்படின்னு. உடனே அவர் எங்கேருந்து, நிருமா நான் உங்ககிட்ட எதுக்காக நான் மறைக்கணும்? அவளுக்கு சமையல் பண்ணவே தெரியாது, எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன். அடடே நீங்கள் ரொம்ப நல்லா சமைக்கிறீங்களே அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, எனக்குன்னு பார்த்து இப்படி ஒரு பொண்டாட்டி அமைஞ்சிருக்கா. நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். அவங்கக்கிட்ட சமையல் பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்லி பார்த்துக்கிட்டேன். அவளுக்கு சமையல் புத்தகத்தை வாங்கி படித்து அதுலேருந்து எல்லா சமையலும் பண்ணணும்னு சொல்கிறத கூட கேட்க மாட்டேங்கிறா. நிறைய வகை வகையாக சமைச்சு போடணும்னு சொல்கிறேன். நான் தான் சமையல் இன்னும் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேனே, ஆனால் என் பொண்டாட்டி எதையுமே கற்றுக்கல. இப்போ நான் என்ன செய்யறது? இந்த மாதிரி ஒரு மனைவி அமைஞ்சால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் அந்த பொண்டாட்டிக்கிட்ட புருஷன் முன்னாடி இதை தான் சொன்னேன். இதை பாருமா, எந்த ஒரு ஹஸ்பண்ட் சாப்பாட்டு பிரியனாக இருக்கானோ அவங்கள ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஜமாச்சிடலாம். உங்களை கையில் வச்சு தாங்குவாங்க. வகை வகையாக சமையல் பண்ணி போடுங்களேன், கற்றுக் கொடுங்களேன், கொஞ்சம் கஷ்டப்படுங்களேன். குக்கிங் கிளாஸஸ்க்கு போங்க, மனசார சமையல் பண்ணி போடுங்க. எத்தனைக்கு எத்தனை நீங்கள் நல்லா பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அவங்க உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. எந்த பொண்டாட்டி தன்னோட புருஷனுக்கு விதவிதமாக வகை வகையாக சமைச்சு போடுறாளோ அந்த புருஷன் சாப்பாட்டு பிரியனோ அவன் வாழ்நாள் முழுக்க பொண்டாட்டி அடிமையாகவே இருப்பான். இன்னும் சொல்லணும்னு சொன்னால், ஒரு சகோதரி என்கிட்ட சொல்கிறா, நான் ரொம்ப ஸ்மார்ட், எனக்கு தெரியும் என்னுடைய புருஷன் என்னோட சாப்பாட்டை தவிர வேறு யார் பண்ணாலும் சாப்பிட மாட்டார், பிடிக்காதுங்கிறா. நான் அந்தளவுக்கு சமையல் டேஸ்டியாக பண்ணுவேன், ரொம்ப வெரைட்டியாக பண்ணுவேன். அதனால என் சாப்பாட்டை தவிர வேறு எந்த சாப்பாடும் அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனால தான் 100% அவர் என் மேலே ரொம்ப அன்பு காட்டுவார். அதாவது முழு பாசமும் என் மேலேயே இருக்கும். என்னமோ தங்கையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யார் சாப்பாடு பண்ணாலும் நல்லா சாப்பாடு இருக்காது, நான் பண்ணால் மட்டும்தான் நல்லா சாப்பிடுவார். அவங்க இந்த வகையில் உற்சாகத்தோடு இருந்தாங்க. புருஷனுக்கு விதவிதமாக சமைச்சு போட்டு அவரை சந்தோஷமாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ தான் அவங்கக்கிட்ட அவ்வளோ ஈஸியாக புருஷனை ஜெயிச்சிடலான்னு நினச்சேன். 20 வருஷமாக வெறும் சாப்பாட்டுக்காக இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது. நிச்சயமாக உங்கள் புருஷனுக்காக இதை கற்றுக்கலாம் இல்லையா? நிச்சயமாக பண்ணி பாருங்கள். மனசார நீங்கள் பார்த்துக்குங்க. எனக்கு நல்லா சமையல் பண்ண கற்றுக்கணும், புருஷனுக்கு வகை வகையாக சமைச்சு போடணும், ரெசிபி வாங்கிட்டு கற்றுக்கணும், குக்கிங் கிளாஸ் போகணும். அதுவும் 1 ஸ்பூன் உப்பு போடுங்க, 2 ஸ்பூன் காரம் போடுங்க, 1/2 ஸ்பூன் சர்க்கரை போடுங்க, 1/2 எலுமிச்சம்பழம் புழிங்க. அதோட அளவுகள் அதுலேயே இருக்கே, என்னென்ன போடணும்னு அதுலேயே எழுதி இருக்குல்ல. கொஞ்சம் கூட நம்ம மூளையை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சொன்னபடி என்ன செஞ்சுருக்கோ அப்படியே அதை மிக்ஸ் பண்ணி வச்சா போதும். சமையல் பண்ணுறது அந்த அளவுக்கு ஒரு ஈஸி ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? அதனால் நீங்கள் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும்? உங்கள் புருஷனோட சந்தோஷமாக வச்சுக்கோங்க, வகை வகையாக சமையல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் புருஷனோட முகத்தில் சந்தோஷத்தை. அப்புறம் உங்களை திட்ட மாட்டார், சாப்பாடு டயத்தில் கோவிச்சுக்கவும் மாட்டார், சந்தோஷத்தோடையே இருப்பார். உங்களை டெய்லி வெளியில் கூட்டிட்டு போவார், நிறைய சாரீஸ்லாம் வாங்கிட்டு வருவார். ஏதாவது பாயசம் பண்ணீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு உங்களை பாசமாக அவர் பார்த்துக்குவார். ஜெய் சச்சிதானந்தா.